முதலமைச்சர் அந்த நிகழ்ச்சிக்கு அந்த ஒரு அவ்வளவு ஒரு கொடிய நிகழ்வுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் வராங்க. ஸோ அப்போ எதுவுமே நடக்காத மாதிரி அவங்க அதை கடந்து போக முடியாது இல்லையா? அவங்க தரப்பை சொல்லணும். ஒரு மனிதாபிமான அடிப்படையில் அப்படி ஒரு சம்பவமே நடக்கல, நான் வந்திருக்கேன், நான் வேலை கொடுக்குறேன், அவ்வளோதான் அப்படின்னு யாரும் கிளம்பி போக முடியாதுல்ல. இப்போ நீங்கள் உள்ள கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப மனதை உடைக்கக்கூடிய நிகழ்வாக தான் உள்ள இருந்தது. நம்ம ஒரு பணியானை வழங்குற நிகழ்வுங்கிறது எப்பவுமே மகிழ்ச்சியான ஒரு விஷயம். ஆனால் அந்த பணியானை வாங்குறவங்களாம் கதறி அழுகுறாங்க. நம்ம மேடையில் நிற்கிறவங்களுக்கு நம்ம அழுகாம பொதுவெளியில் இருக்கிறதே ரொம்ப சிரமமா இருக்கு. அப்படி இருந்தால் கூட முதலமைச்சர் ஒரு இடத்துல உடைஞ்சு அழுக வேண்டிய சூழல் வந்துருச்சு. ஸோ அப்படி அந்த மாதிரி ஒரு மிக மோசமான ஒரு சூழல் தான் இருக்கு. அப்போ அந்த மாதிரி அந்த இழப்பை எந்த பணியானையும் ஈடு செய்ய முடியாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரியான விமர்சனங்கள், இந்த மாதிரியான நிகழ்வுகள் அவர்களுடைய காயத்தை இன்னும் அதிகப்படுத்துது. இது ரொம்ப எளிதில் ஆறக்கூடிய ஒரு காயம் கிடையாது. ஸோ அதை யாரும் செய்ய வேணாம்னு நான் அந்த மக்களுடைய பிரதிநிதியா நான் பணிவோடு கேட்டுக்கிறேன். நிச்சயமா சண்முகம் தோழர்கிட்ட நான் பேசுவேன். பொதுவாக அரசு நிகழ்ச்சினா செய்தியாளர்கள் அனுமதிக்கப்படுவாங்க, அனுமதிக்கப்படல. இல்ல, அதுதான் நான் சொல்றேன். இது ஒரு எமோஷனலான நிகழ்ச்சி. இப்ப நீங்க அந்த இடத்துல அந்த இது ஒரு விளம்பரங்களுக்கு மத்தியில செய்ய வேண்டிய ஒரு வேலை அல்ல. நீங்க இது ஒரு பெரிய ஒரு மேடை போட்டு ஒரு ஃபங்க்ஷனா கூட வச்சிருக்கலாம். ஆனாலும் முதலமைச்சரே நீங்க நான் எளிய முறையில நீங்க கலெக்டர் ஆபீஸ்க்குள்ளேயே வச்சா போதும் அப்படின்னு சொன்னதுனாலதான் அந்த மாதிரி தான் அது நடந்தது. அது ஒரு விளம்பர வெளிச்சம் தேவைப்படாத, ஒரு விளம்பர வெளிச்சம் கொடுக்க கூடாத ஒரு நிகழ்வுங்கிறதுல முதலமைச்சர் நாங்க எல்லாருமே தெளிவா இருந்தோம். முதலமைச்சர் மாவட்ட நிர்வாகத்திலிருந்து அவர்கிட்ட என்ன பண்றதுன்னு கேட்கிறப்ப அவங்க ஒரு எளிய நிகழ்வா கலெக்டர் அலுவலகத்திலேயே வச்சு நடத்தணும்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்த மாதிரியான இமோஷனலான நிகழ்ச்சிகள் நடக்கிறப்ப அது ஊடகங்கள் வழியா அதுக்கு படம் பிடிக்கப்பட்டா அது எப்படி வரும்னு தெரியாது. அதற்கும் விமர்சனங்கள் வரும். அந்த விமர்சனமும் எங்க மக்களை தான் பாதிக்கும் கடைசியில. சோ அதனால இந்த நிகழ்ச்சிக்கு ஊடகங்கள் வெளிச்சத்துக்கு வெளியில இந்த நிகழ்ச்சி நடந்ததுதான் சரின்னு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.